character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I know my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I know my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening, 12th standard student. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம 9th சாப்டரில் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரு லிஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அது ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்கில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இந்த ப்ரீஃப் டிஸ்கஷன் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் லென்த். த லென்த் ஃபங்க்ஷன் இன் பைத்தான் டு யூஸ் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் லிஸ்ட். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் லென்த் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த லென்த் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை என்டையர் லிஸ்ட்டில் இருக்கிற லென்த்தை கால்குலேட் பண்ண தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, த நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் லிஸ்ட், ஒரு நம்பர் ஆஃப் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டு என்ன மாதிரி ஒரு லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் லென்த் ஃபங்க்ஷன். யூஸ்வலி த லென்த் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு செட் ஆஃப் அப்பர் லிமிட் இன் த லூப் டு ரீட் ஆல் த எலமெண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு கால்குலேட் பண்ணும்போது அதோட அப்பர் லிமிட் எவ்வளோ இருக்குன்னு என்டையர் லிஸ்ட்டில் கால்குலேட் பண்ணி தான் இந்த லென்த் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நமக்கு ஆன்சர் கொடுக்கும். ஓகேவா? இஃப் ஏ லிஸ்ட் கண்டைன் அனதர் லிஸ்ட் ஆஸ் அன் எலமெண்ட். ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளவே இன்னொரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுவுமே ஒரு என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டாக தான் எடுத்துக்கும், ஒரு லிஸ்ட்டாக இது எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. லென்த் ரிட்டன் த இன்னர் லிஸ்ட் ஆஸ் ஏ சிங்கிள் எலமெண்ட். ஸோ அதே தான் சொல்கிறாங்க. ஒரு இப்படி இங்கே பாருங்கள், இது ஒரு லிஸ்ட்டு, இதுக்குள்ளே நான் இன்னொரு லிஸ்ட்டு கொடுத்தாலும் அது என்னவா தான் எடுத்துக்கும், எலமெண்ட்டாக தான் எடுத்துக்கும், லிஸ்ட்டாக எடுத்துக்காது அப்படின்றாங்க. ஆக்சஸிங் சிங்கிள் எலமெண்ட், ஒரு சிங்கிள் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. கோடிங் பாருங்கள், மை சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. வேரியபிள் இஸ் அசைன் டு த வேல்யூஸ். ஸோ இதில் கொடுத்துருக்க வேல்யூ என்னென்னா லிஸ்ட்டில் தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட். ஸோ இப்போ இதில் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா லென்த் மை சப்ஜெக்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் மை சப்ஜெக்ட், ஏன்னா வேரியபிள் நேம் நம்ம இந்த மை சப்ஜெக்ட் அப்படின்றதுல இந்த 4 வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதோட லென்த்தை கால்குலேட் பண்ணும்போது மை சப்ஜெக்டோட லென்த்தை கால்குலேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லும்போது கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கு, 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ படி கனெக்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இண்டெக்ஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா தமிழோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, இங்கிலீஷ் 1, 2, 3 அப்படின்னு வந்திருக்கும். அவங்க கேட்குறது இண்டெக்ஸ் வேல்யூ கிடையாது, அவங்க கேட்குறது லென்த்து. ஸோ அப்போ என்டையர் லென்த்து அப்படின்னும் போது 1, 2, 3, 4. ஸோ அப்போ லென்த்தை கால்குலேட் பண்ணி 4ன்னு நமக்கு கம்பைலர் அவுட்புட் கொடுத்துருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்கள். எக்ஸாம்பிள், ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த லிஸ்ட் இன் யூஸிங் லூப். ஸோ லூப்பை யூஸ் பண்ணி டிஸ்பிளே ஆல் த எலமெண்ட், இந்த எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. மை சப்ஜெக்டில் அதே 4 எலமெண்ட் நம்ம கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இண்டெக்ஸ் வேல்யூ எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா i = 0. ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்டாக இருக்குது இங்கே. அப்போ 0th பொசிஷன்லேருந்து அங்கே லென்த்து நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. while i less than length of my subject. ஸோ அது லென்த்தை விட கம்பேர் பண்ணும்போது லெஸ் தென்னாக இருக்கணும் அப்படின்றாங்க கண்டிஷன். பிரிண்ட் மை சப்ஜெக்ட் ஆஃப் ஐ. ஸோ ith பொசிஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், அதை நமக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்றோம். ஒவ்வொரு வாட்டியும் அது என்ன பண்ண போகுது, ஐயோட லூப் பார்த்தீங்கன்னா இல்லிட்ரேட் ஆக போகுது. i = i+1 அப்படின்ற ஆர்டரில் நமக்கு என்ன ஆகும், லூப் ரன் ஆகிட்டு நமக்கு அவுட்புட் தரப்போகுது. எது வரைக்கும் கண்டிஷன் ரன் ஆகும் அப்படின்னா லென்த்தோட ஓவரால் லென்த்தை விட கம்மியாக இருக்கணும். ஸோ இப்போ ஓவரால் லென்த்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன ஆகும், லூப்பு எக்ஸிக்யூட் ஆக போகுது. அவுட்புட் பாருங்கள், தமிழ். ஸோ 0th பொசிஷன் 1. இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது 1 + 1. ஸோ 1. இங்கே பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3. ஸோ அப்போ இங்கே கால்குலேட் பண்ணும்போது இண்டெக்ஸ் பொசிஷன் கால்குலேட் பண்ணுது. பட் இதோட ஓவரால் லென்த்து பார்த்தீங்கன்னா 4 தான். ஸோ 4 விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் லென்த்தோட எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் we will discuss about accessing element using loop. லூப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது,
என்ன லூப் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி எப்படி எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது, ஈச் அண்ட் எவ்ரி லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன் பைத்தான் the for loop is used to access all the element in the list one by one. ஸோ பைத்தானில் 1 by 1 நம்ம எல்லா எலமெண்ட்டையும் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. This is the like for keyword is other programming language such as C++. ஸோ எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், கீவேர்டுன்றது கண்டிப்பாக இருக்கும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பொறுத்த வரைக்கும் C++ ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஃபார்ன்றது இங்கே கீவேர்டாக யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபார் லூப்புக்கு யூஸ் பண்ணுறது ரேஞ்சு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ன்ற கீவேர்டு வச்சு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் இண்டெக்ஸ் வேரியபிள், ஸோ இண்டெக்ஸோட பொசிஷன் வேரியபிள் என்ன இருக்குது அதையும் கொடுக்கணும். இன் லிஸ்ட் எந்த லிஸ்ட்டில் அது இருக்குது அப்படின்றத எழுதிட்டு பிரிண்ட் இண்டெக்ஸ் வேரியபிள், ஸோ அந்த பிரிண்ட் இண்டெக்ஸ் வேரியபிள் கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் வரும். இதுதான் ஜென்ரல் சின்டெக்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Here index variable represent the index value of each element in the list. So index variable எதை represent பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, each element ஒரு entire listல இருக்கிற each element represent பண்ணுறது தான் இந்த index variable. Python reads this for statement in English. So for statement Englishல Python எப்படி சொல்கிறாங்கன்னா, forல Englishல சொல்கிறாங்க for every element in the list of list and print the name of the ஐட்டம்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி எலமெண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கு. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இது பைத்தானில் சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அதில் இவ்வளோ வேல்யூஸ் ஒரு லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் எலமெண்ட்டையோ இல்லை எலமெண்ட்டோ ஆக்சஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபார் எக்ஸ் இன் மார்க்ஸ். ஸோ இங்கே எக்ஸுன்றது இண்டெக்ஸ் வேரியபிள், மார்க்ன்றது நம்மளோட வேரியபிளோட நேம் இல்லைங்களா, அதை கால் பண்ணுறோம். பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது அப்போ எக்ஸில் இருக்கிற எல்லா இந்த மார்க்ஸில் இப்போ என்ன இருக்கும், மார்க்கோட எல்லா எலமெண்ட்டுமே எக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். அப்போ நான் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எந்த ஆர்டரில் பிரிண்ட் ஆகுது, இந்த மார்க்ஸில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எனக்கு பிரிண்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் ஒரு ஆக்சஸிங் எலமெண்ட் யூஸிங் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த above example mark list has 5 element. மார்க்கில் பார்த்தீங்கன்னா 5 element இருக்குது. ஈச் எலமெண்ட் இஸ் இண்டெக்ஸ்டு ஃப்ரம் 0 to 4. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டெக்ஸ் வேல்யூ சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 0, 1, 2, 3, 4 எலமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. The Python read the for loop and print statement like English for every element represented of as x in the list of mark and print the value of element அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் 5 எலமெண்ட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும், ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கம்மியாக தான் கொடுக்கணும், n-1 வடி தான் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. பைத்தானை ரீட் பண்ணும்போது ஃபார் லூப் அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க இங்கிலீஷில் சொல்லணும்னா எவ்ரி லிஸ்ட். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சேஞ்சிங் லிஸ்ட் எலமெண்ட். இன் பைத்தான் த லிஸ்ட் ஆர் இம்யூட்டபிள். ஸோ பைத்தானில் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டுன்றது மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூட்டபிள்னால் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் தே கேன் பி சேஞ்ச்டு. ஸோ மியூட்டபிள்னாலே சேஞ்ச்டு அப்படின்னு இல்லையா. எ லிஸ்ட் ஆர் த லிஸ்ட் ஆர் ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட் கேன் பி சேஞ்ச்டு ஆர் அல்டர்டு பை யூஸிங் சிம்பிள் அசைன்மெண்ட். ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறாங்க. அதோட ஜென்ரல் சின்டாக்ஸ் பாருங்கள். லிஸ்ட் வேரியபிள் இண்டெக்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் ஈக்குவல் டு வேல்யூ டு பி சேஞ்ச். எந்த வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட் வேரியபிள் இண்டெக்ஸ் ஃப்ரம். ஸோ இண்டெக்ஸ் டூ எதுலேருந்து எது வரைக்கும் ஃப்ரம் டூ கொடுத்துட்டு வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் த இண்டெக்ஸ் ஃப்ரம் இஸ் பிகினிங் இண்டெக்ஸ் ஆஃப் ரேஞ்ச் இண்டெக்ஸ் டூ இஸ் த அப்பர் ரேஞ்ச் விச் இஸ் excluded in the range. For example, if you set the range 0 to 5. ஸோ இப்போ 0 to 5 மீன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா பைத்தானில் எது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு டேக் 0 to 4 எலமெண்ட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம 0 to 5 எலமெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன 0 to 5 எலமெண்ட் அப்படின்னா அது என்ன எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. 0லேருந்து 4 எலமெண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ பிகாஸ் n-1 படி ஸோ என்னோட வேல்யூ 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா n-1. ஸோ 5 - 1 என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 4. ஸோ அப்போ 4 வேல்யூஸ் மட்டும்தான் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. ஓகே, thus if you want to update the range of elements from 1 to 4 it should be specified. ஸோ 1 to 4 நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1:5 அப்படின்ற ரேஷியோவை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு 4 எலமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பைத்தான் ப்ரோக்ராம் டு அப்டேட் சேஞ்ச் த வேல்யூ
மை லிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க 2, 4, 5, 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட்டு மை லிஸ்ட் எலமெண்ட் பிஃபோர் அசைன்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே லூப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட்டு, ஸோ மை லிஸ்ட்டில் இருக்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. மை லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க. செகண்ட் பொசிஷனில் 6ன்ற வேல்யூ என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் மை லிஸ்ட் ஆஃப்டர் அப்டேஷன் இன்னொரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபார் ஒய் இன் மை லிஸ்ட் பிரிண்ட் ஒய். ஸோ அப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற லிஸ்ட்டு ஒய்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவுட்புட் பாருங்கள். மை லிஸ்ட் எலமெண்ட் பிஃபோர் அப்டேஷனுக்கு முன்னாடி இங்கே இருக்குது இல்லைங்களா, 2, 4, 5, 8, 10 அப்படின்ற வேல்யூ அப்படியே நமக்கு என்ன இருக்குது, டிஸ்பிளே ஆகிடுது. செகண்ட் பொசிஷனில் நம்ம 6ன்ற வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0, 1, 2. ஸோ இப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்கிற 5 இங்கே சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு 6ன்ற வேல்யூ அப்டேட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இதை தான் அவங்க அப்டேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்கள். எக்ஸாம்பிள் டு ப்ரோக்ராம் அப்டேட் சேஞ்ச் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ. ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. அதே தான் மை லிஸ்ட்டில் ஒரு என்டையர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் பிரிண்ட் லிஸ்ட் ஆட் நம்பர் ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட்டு. ஸோ அதை பிரிண்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு கொடுத்துருக்காங்க. மை லிஸ்ட் 0:5. ஸோ 0:5 எலமெண்ட்டில் நீங்கள் இங்கே பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் இந்த வந்து ஒய் லிஸ்ட்டுன்னு கொடுத்து ஃபார் ஒய் இன் மை லிஸ்ட் பிரிண்ட் ஒய். ஆட் நம்பரில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5, 7, 10, 9 கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து ஈவன் நம்பரில் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு மை லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னா ஈவன் நம்பர்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கொடுத்துருக்க கண்டிஷன் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடிங் மோர் எலமெண்ட் இன் லிஸ்ட்டு. ஸோ மோர் தென் ஒன் எலமெண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது ஒரு லிஸ்ட்டில் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனா ஆப் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இன் பைத்தான் ஆப் அண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ஆட் ஏ சிங்கிள் எலமெண்ட். ஆப் அண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சிங்கிள் எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ஆட் மோர் தென் ஒன் எலமெண்ட் இன் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்டில் ஒரே ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஆப்பண்ட்னு யூஸ் பண்ணுவோம். மோர் தென் ஒன் எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டாண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். சின்டெக்ஸ் பாருங்கள். லிஸ்ட் ஆப் அண்ட் எலமெண்ட் டு பி ஆடட். ஸோ லிஸ்ட் ஆப் அண்ட் கொடுத்துட்டு எந்த எலமெண்ட் ஆட் பண்ண போகிறோமோ அந்த லைன் கொடுக்கணும். எக்ஸ்டாண்டும் போது எலமெண்ட் டு பி ஆடட். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணணும், மோர் தென் ஒன் எலமெண்ட் கொடுக்கும்போது நம்ம லிஸ்ட்டாக தான் கொடுக்கணும். ஓகேவா? In extend function, multiple elements should be specified within square bracket as argument of a function. So extend functionல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எலமெண்ட் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், ஆப் அண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மை லிஸ்ட் 34, 45, 48 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஆப் அண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆப் அண்ட் மீன்ஸ் சிங்கிள் எலமெண்ட் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு மை லிஸ்ட் டாட் ஆப் அண்ட் 90. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம ஆப் அண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஜாயின் பண்ணும்போது பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும்போது நமக்கு ஆல்ரெடி இருந்த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் என்ன இருக்குது, நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. 48ஓட இருக்குது இல்லைங்களா, இப்போ என்ன இருக்குது, 90ன்ற வேல்யூ நமக்கு ஆட் ஆகிருக்கு. அது கூட இந்த அபோவ் எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் கிரியேட்டட் இன் 3 எலமெண்ட். ஸோ நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணும்போது இந்த மை எலமெண்ட் பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட்ன்றது 3 எலமெண்ட் வச்சு கிரியேட் பண்ணியிருந்தோம். தோ மை லிஸ்ட் டாட் ஆப் அண்ட் 90. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே நமக்கு கொடுக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, the statement and conditional value 90 is included with the existing list as last element following print statement shown all the element within the list my list. ஸோ இது ஆல்ரெடி நம்ம இதுக்கு கூட கொடுக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்கு கூட லாஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது நமக்கு ஆட் ஆகிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸாம்பிள் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. மை லிஸ்ட் எக்ஸ்டாண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு என்டையர் லிஸ்ட்டே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ்டாண்ட் பண்ணும்போது டேரெக்டாக என்ன ஆகிருக்கு, நமக்கு இருக்க 90 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஆப் பண்ணி வச்சுனோம். அது கூட இந்த லிஸ்ட் என்ன ஆகுது, இங்கே ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒன் எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் எக்ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? In the above code, extend function is used to include multiple element. The print statement shown all the element of list after the inclusion of adding element. So extend function எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மோர் தென் ஒன் எலமெண்ட்டை நம்ம மல்டிபிள் எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் எலமெண்ட் இன் லிஸ்ட்டு. ஸோ ஒரு லிஸ்ட்டில் எப்படி வந்து வேல்யூஸை எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூ லேர்ன் already append function in Python is used to add more than one list, but it include element at the end of the list. ஸோ இது வரைக்கும் நம்ம append பார்த்தோம், extend பார்த்தோம், அது ரெண்டுமே இது தானே மிஸ் பண்ணுது அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா,
லிஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணோம். ஆனால் இங்கே எங்கே ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத யூஸ் பண்ணுறது. நடுவில் இன்சர்ட் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டில் கூட இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். பட் இட் இன்க்ளூட் எலமெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு இன்க்ளூட் ஆஸ் த எலமெண்ட் அட் த டிசர்வ்டு பொசிஷனல். எந்த பொசிஷனலில் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டிசர்வ்டு பொசிஷனலில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. யூ கேன் use insert function. The insert function is used to insert an element at any positional of list. எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கான ஜென்ரல் சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனல் இண்டெக்ஸ் எலமெண்ட். ஸோ எந்த பொசிஷனலில் உங்களுக்கு அது ஆட் ஆகணும் அப்படின்ற பொசிஷன் வேல்யூ கொடுத்துட்டு எந்த எலமெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை லிஸ்ட் ஈக்குவல் டு 34, 98, 47 கண்ணன், கௌரி சங்கர், லெனின், ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூஸ் அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் டாட் இன்சர்ட் 3, ராமகிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் பொசிஷனில் எதை இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க, ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் திரும்பி பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ 0th பொசிஷன் 1, 2, 3 தேர்டு பொசிஷனில் கண்ணனுக்கு முன்னாடி என்ன இன்சர்ட் ஆகிருக்கு, ராமகிருஷ்ணன்ற வேல்யூ நமக்கு இன்சர்ட் ஆகிருக்கு. இப்படி நமக்கு எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஆப்பெண்டில் இல்லை எக்ஸ்டெண்டில் என்ன பண்ணோம், லாஸ்ட்டாக நம்ம அதை இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஆனால் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம இன்சர்ட் எங்கே வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். இந்த above example, insert function insert a new element Ramakrishnan at the index value 3. If the fourth position while inserting a new element in between the existing element at the particular location the existing element shift one positional to right. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்சர்ட் பண்ணும்போது எந்த பொசிஷனல் வேணுமோ அந்த தேர்ட் பொசிஷன் இன்சர்ட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே ஷிஃப்ட் ஆகுது ரைட் சைடில் அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தேர்ட் பொசிஷனில் ராமகிருஷ்ணன் இன்சர்ட் ஆகிட்டு அது எல்லாமே ரைட் சைடில் கண்ணன்ன்ற வேல்யூ 4 ஷிஃப்ட் ஆகுது, ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெலிட்டிங் எலமெண்ட் ஃப்ரம் லிஸ்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு, அப்டேட் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்சர்ட் பண்ணோம். இப்போ டெலீட் பண்ண போகிறோம், டெலிட் எலமெண்ட் ஃப்ரம் ஏ லிஸ்ட். There are 2 ways to delete an element from list. ஸோ 2 மெத்தட் இருக்குது டெலீட் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று டெல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிமூவ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணலாம், ரிமூவ் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றாங்க. டெல் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு டெலீட் known element whereas remove function is used to delete element list index and noun. ஸோ known பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம டெல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், லிஸ்ட் delete பண்ணுறதுக்கு remove function யூஸ் பண்ணுறோம். The del statement can also be used to entire list. ஸோ entire list del statement யூஸ் பண்ணி நம்ம delete பண்ணுற ஒரு syntax கொடுத்துருக்காங்க பாருங்கள். del list index of an element to delete a particular element. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் இது வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் எலமெண்ட்டு. டெல் லிஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது ஃப்ரம் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல நம்ம டெலிட் பண்ணணும். ஸோ மல்டிபிள் எலமெண்ட்டை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணி நம்ம டெலிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது பர்டிகுலர் எலமெண்ட்டை டெலிட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எலமெண்ட்டை டெலிட் பண்ணுறாங்க. என்டையர் லிஸ்ட்டை டெலிட் பண்ணி டு டெலிட் என்டையர் லிஸ்ட்டு. அதுக்கான சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை சப்ஜெக்ட் ஈக்குவல் டு தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் மை சப்ஜெக்டில் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டோம். டெல் மை சப்ஜெக்ட் 1 அப்படின்னு கொடுக்கும்போது அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது தான் டெலிட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் டெலிட் ஆனால் ஹிந்தின்றது தான் இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷன் இல்லைங்களா, ஏன்னா 0th பொசிஷன் 1th பொசிஷன். ஸோ இங்கே பாருங்கள், தமிழ், ஹிந்தி இல்லை, தெலுங்கு, மேக்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு லிஸ்ட்டை நம்ம இங்கே டெலிட் பண்ணுறாங்க. இந்த above example the list my subject has been created with 4 elements. ஸோ க்ரியேட் பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு சொல்கிறாங்க, 4 எலமெண்ட் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணோம். The statement shown all the element of list in del my subject 1. ஸோ மை டெல் பண்ணி டெல் கமாண்டை கொடுத்து மை சப்ஜெக்ட் 1 அப்படின்ற இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கும்போது என்ன அங்கே நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற அந்த பர்டிகுலர் எலமெண்ட் என்ன ஆகுது, டெலீட் ஆகுது. டெலீட் எலமெண்ட் those index value is one of the following print shown the remaining element. ஸோ 1 அங்கே 1th பொசிஷனில் இருக்கிற ஹிந்தி டெலீட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற பொசிஷன் நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ சிங்கிள் எலமெண்ட் பார்த்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காருங்க பாருங்கள்.
டெல் மை சப்ஜெக்ட் 1:2 ஃப்ரம் 1th பொசிஷன்லேருந்து 3rd பொசிஷன் வரைக்கும் டெலீட் பண்ணுங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் மை சப்ஜெக்ட் தமிழ். ஸோ அப்போ 1th பொசிஷன்லேருந்து 3rd பொசிஷன் வரைக்கும் டெலீட் ஆயிடுச்சுன்னா அப்போ 0th பொசிஷன் இருக்குது தமிழ் மட்டும் தாங்க என்ன ஆயிருக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்போ மற்ற என்டையர் லிஸ்ட்டுமே என்ன ஆயிருக்காங்க டெலீட் ஆயிருக்கு. இந்த above code del my subject 1:3 delete the second and third element from the list. The upper limit of index is specified within square bracket. ஓகேவா, அப்பர் லிமிட் கொடுக்கும்போது நம்ம லிஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது கண்டிப்பாக என்ன கொடுக்கணும் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். வில் டேக்கன் ஆஸ் n-1 த பைத்தான். ஸோ அதே ஆர்டரில் தான் இங்கேயும் எடுத்துக்குது n-1. அப்போ 3ன்னு நீங்கள் கொடுக்கும்போது 2 வேல்யூஸ் தான் அங்கே என்ன பண்ணணும் டெலீட் பண்ணும். ஏன்னா இங்கே என்டையர் லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னா 0, 1, 2. அப்போ 3 வேல்யூஸ் இங்கே கிடையாது, இங்கே இருக்கிறது 2 வேல்யூ தான். ஓகேவா, அப்போது அந்த 2 வேல்யூ தான் எடுத்துக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெல் மை சப்ஜெக்ட் பிரிண்ட் மை சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்கும்போது டெல் அப்போ டெல் கொடுத்து மை சப்ஜெக்டை நாங்கள் டெலீட் பண்ணும்போது என்டையர் லிஸ்ட்டுமே என்ன ஆகிடும் டெலீட் ஆகிடும். அதனால தான் நேம் மை சப்ஜெக்ட் இஸ் நாட் ஃபவுண்ட், அந்த மாதிரி ஒரு நேமே இங்கே இல்லை அப்படின்னு காமிச்சிருக்கு. தெரியுதா? ஹியர் டெல் மை சப்ஜெக்ட் டெலிட் த லிஸ்ட் மை சப்ஜெக்ட் என்டையர்லி. அப்போ மை சப்ஜெக்ட்ன்ற ஒரு காலமை ஃபுல்லாகவே அந்த என்டையர் லிஸ்ட்டையுமே என்ன பண்ணிடுச்சு டெலீட் பண்ணிடுச்சு. when you try to print the element Python shown an error as the list is not defined, which mean the list my subject has been completely deleted. ஸோ பைத்தானில் என்ன காமிக்குது, நீங்கள் என்டையர் லிஸ்ட்டை டெலீட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா எரர் மெசேஜ் தான் காமிக்குது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் என்டையர் லிஸ்ட்டுமே டெலீட் பண்ணிட்டோம். அப்போது என்னென்னு சொல்லுது மை சப்ஜெக்ட் இஸ் நாட் டிஃபைன்டட் அப்படின்னு நமக்கு எரர் மெசேஜ் காமிக்குது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட இன்றைக்கி செஷன் முடிஞ்சிருச்சு. மற்றது நம்ம டெலீட் கமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை எப்படி பர்டிகுலர் எலமெண்ட் எப்படி டெலீட் பண்ணுறது, லிஸ்ட் எப்படி டெலீட் பண்ணுறது, பர்டிகுலர் வேல்யூஸ் மல்டிபிள் எலமெண்ட் எப்படி டெலீட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரிமூவ் ஃபங்க்ஷன் எப்படி பார்க்கலாம், ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான கமெண்டெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத ப்ரீஃபான டிஸ்கஷன் பார்க்கலாம். தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.